வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அருமையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் ஹெல்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஹெல்தியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அவல் எடுத்து பவுடர் பண்ணிக்கோங்க. அதை ஒரு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம அரை கப்பு அவல் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அரை கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துட்டு கொதிக்கிற வெந்நி தான் சேர்த்துக்கணும். பச்சை தண்ணி சேர்த்துறாதீங்க. உங்களுக்கு இந்த ராகி மாவு மிருதுத்தன்மை கொடுக்கறதுக்காக நம்ம வெந்நி சேர்த்து தான் கிளறணும். இது ஹெல்தியான ரெசிபி வேறு. உங்களுக்கு ராகி மாவில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. அதுவும் நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்காம நாட்டு சக்கரை வேறு சேர்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க. ஏன்னா அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெல்லம் கரைஞ்ச உடனே உங்களுக்கு பிசுக்குத்தன்மை கொடுத்துரும். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்த உடனே அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டை செய்கிறோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிடிச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். எளிமையான பலகாரம், ஹெல்தியானது வேறு. இட்லி பானையில் ஒரு துணி போட்டோ இல்லை நீங்கள் எண்ணெய் தடவியோ வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம். ஏற்கனவே நம்ம கொதிக்கிற தண்ணி தான் நம்ம ஊற்றிருக்கோம். டக்குன்னு சுலபமாக வெந்துடும். அருமையான ஹெல்தியான ராகி கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியமாக பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.